டியூஸ்டே மார்னிங் இதே ஒரு 6:15 எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெளியே எழுந்திரிச்சு வந்து பார்த்தா கோயம்புத்தூர்ல இருக்கேன்னா ஊட்டியில் இருக்கேன்னானே தெரியல. அவ்வளோ ஒரு மாதிரி கருமேகலாம் இருந்து ஒரு மாதிரி பனிமூட்டமா இருந்த மாதிரியே இருந்தது. ரசிக்கவும் பார்க்கவும் அழகா இருந்தது. ஆனால் ரொம்ப குளிருங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே பாப்பாவுக்கு பாலை காய்ச்சி வச்சுட்டு பருப்பு எல்லாத்தையும் கழுவி வச்சல அப்பதான் கொஞ்சம் ஊர்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ரெடி பண்ணிட்டு சாப்பாடுக்கும் தண்ணி வச்சுட்டேன். சைடில் பால் வந்தோடனே பாலும் வாங்கி எங்களுக்கும் டீ போட்டேன். நெல்லிக்காய் ஜூஸு கட்டு. நல்ல சில்லுன்ற கிளைமேட்ல போயிட்டு யாராவது நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பாங்களா? சுட சுட டீ குடிச்சா தானே நல்லாயிருக்கும். நமக்கும் நல்லாயிருக்கும், தொண்டைக்கும் நல்லாயிருக்கும். டீயை குடிச்சிட்டு அடுத்து குக்கிங் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டீயை குடிச்சு முடிக்கவுமே சாப்பாடும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதையும் வடிச்சிட்டு இன்றைக்கி பருப்பு குழம்பு தான் வச்சேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, வெங்காயம், அப்புறம் வெட்டி வச்ச காய்கறி, அதாவது கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும், அப்புறம் ஊற வச்ச பருப்பு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு பெருங்காயத்தூள், ஜீரகம், மஞ்சத்தூள், உப்பு, அவ்வளோதான். இதெல்லாம் போட்டு குக்கரில் மூடி வச்சிங்கன்னா வேலை முடிஞ்சுது. நான் சைடில் அப்படியே இட்லி ஊற்றிடலான்னு மாவும் உப்பு போட்டு கிண்டி வச்சுட்டேன். பருப்பும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் குக்கர் மூடி வச்சு மூடிட்டு விசிலும் போட்டுட்டேன். இந்த சைடு அப்படியே கோஸ் பொரியல் பண்ணலான்ட்டு கோஸையும் நல்லா வெட்டிட்டு அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி கோஸ் பொரியலுக்கு கட் பண்ணிகிட்டு இருந்தேன். இதில் அப்படியே பார்த்தா இட்லி பானையில் ஊற்றி வச்ச தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே இட்லி தட்டில் மாவு ஊற்றி அதையும் மூடி வச்சுட்டேன். விசிலும் 4 விசில் வந்த உடனே குக்கரையும் இறக்கி வச்சுட்டு இட்லி பானை இந்த சைடு வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன். நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் அதையும் தட்டை எடுத்து ஆற வச்சுட்டு கோஸ் பொரியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுவும் ரொம்ப ஈஸி தான். எண்ணெய் ஊற்றி கடுகு, வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதங்கினதுக்கப்புறம் வெட்டி வச்ச கோஸையும் போட்டு நல்லா கிண்டிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு அதையும் நல்லா கிண்டிக்கோங்க. ஒரு மூடி வச்சு எடுத்துக்கோங்க. நான் இந்த சைடு அப்படியே இட்லியும் எடுத்துட்டேன். தேங்காய் போட்டு நல்லா ஒரு 2 சுத்து விட்டு பொரியலுக்கும் குழம்புக்கும் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கோஸ் கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் அப்பப்போ மூடி வச்சு எடுத்துக்கோங்க. இது எங்கள் அத்தை சொன்ன ரொம்ப ஈஸியான டிப்ஸு. வடை சட்டியில் புளியும் தேங்காயும் போட்டு கொதிக்க வச்சுட்டு அதை ஊற்றிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு தனியாக டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி இருக்கும். நான் கோஸுக்கும் தேங்காயும் போட்டு அதையும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு அதையும் ஆஃப் பண்ணிட்டேன். பருப்புக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தா அவ்வளோதான், பருப்பு குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஹஸ்பண்டுக்கும் லஞ்ச் பேக் பண்ணி அமுச்சு விட்டேன். அதுக்கப்புறம் அஷிஷல் என்னோட ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். உங்களுக்கு டியூஸ்டே எப்படி போகும்? இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா காய் ஷார்ட்ஸை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.